ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கணபதிஸ் ட்ராவல் அண்ட் ரிவ்யூஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றியும் டாப் 10 டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றியும் தொடர்ச்சி வீடியோக்கள் போட்டுட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொழுக்குமலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த கொழுக்குமலைக்கு எப்படி போகணும், அங்கே போனால் என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஹில் ஸ்டேஷன்னாலே ஊட்டி, கொடைக்கானல், இல்லை ஏற்காடு, இல்லை மேகமலை அப்படின்னு பார்த்து உங்களுக்கு சலிச்சு போச்சா? புதுசாக ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. இந்த கொழுக்குமலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருந்தாலும் மூணாரோட ஹார்ட்டாக தான் இதை நிறைய பேர் பார்க்குறாங்க. மூணாருக்கு டூரிஸ்ட் வர எல்லாருமே இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த இடத்துக்கு போகிறதுக்குன்னா கேரளாவோட சூரியநெல்லி வழியாக தாங்க போகணும். போடிமெட்டிலேருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் சூரியநெல்லி இருக்குது. அங்கேருந்து கொழுக்குமலைக்கு 7 கிலோமீட்டர். கொழுக்குமலையில் ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வர சூரிய உதயம் தாங்க. சூரியநெல்லியில் தங்குறதுக்கு விடுதிகள்லாம் இருக்குது. அங்கேருந்து அதிகாலை எழுந்திரிச்சு ஜீப்பில் கொழுக்குமலைக்கு போய் சூரிய உதயத்தை பார்க்கலாம். ஆனால் அப்படி போகிறதுக்கு ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்க்கு கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்கலைங்க. கவர்மெண்ட் பெர்மிட் பண்ண சில ஜீப்புகளுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜீப்பில் பார்த்தீங்கன்னா 6 பேர் அலோவ் பண்ணுவாங்க. ஜீப் ரெண்ட் வார நாட்களில் 2300, வீக்கெண்டு அதாவது சனி ஞாயிறில் 2600. இதில் 300 கவர்மெண்ட் என்ட்ரி ஃபீஸை எடுத்துப்பாங்க. பேலன்ஸ் ஜீப் டிரைவர்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. சூரியநெல்லியில் இருக்கிற இடுக்கி மாவட்ட சுற்றுலாத்துறை ஆஃபீஸில் போய் தான் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணுங்க. இப்படி போகிறதுக்கு டெய்லி 160 ஜீப்பு கொழுக்குமலைக்கு போயிட்டு வருது. அது மாதிரி ரோடு பார்த்திங்கன்னா சூரியநெல்லியிலேருந்து கொழுக்குமலைக்கு போகிற ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்கும். கொழுக்குமலையில் சிங்கப்பாறையில் தான் சூரிய உதயத்தை பார்க்கணும். ஆனால் இதுக்கு காலையில் அதிகாலை 4:30 to 5:30 மணிக்குள்ளே போகணுங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த நேரத்தில் சூரிய உதயத்தை பார்க்குறது செம்ம ஒரு ஃபீலாக இருக்கும். அந்த நேரத்தில் குளிர் பார்த்திங்கன்னா ஒரு 16 to 18 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். இதை தவிர அங்கேயே தங்கி சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே இருக்கிற டென்ட் கேம்ப் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி பிளேசஸ்லாம் இருக்குது. ஆனால் முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ணணும். கொழுக்குமலை அடிவாரத்தில் இருந்து கொஞ்சம் மலையேறி ட்ரெக்கிங் போனால் குரங்கணி, அப்புறம் டாப் ஸ்டேஷன், போடிமெட்டு அப்படின்ற டூரிஸ்ட் பிளேசஸையும் பார்க்கலாம். மேலும் உலகிலேயே மிக உயரமான இடத்துல அமைந்திருக்க டீ ஃபேக்ட்ரி ஒன்று அங்கே இருக்குங்க. அங்கேயும் நீங்கள் போய் அங்கேயும் போய் சுற்றி பார்க்கலாம். அந்த ஃபேக்ட்ரிக்கு என்ட்ரி ஃபீஸை பார்த்தீங்கன்னா 900 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மற்றபடி கொழுக்குமலை டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலை விட கொஞ்சம் அதிகமான குளிராக தான் இருக்கும். அதாவது என்னென்னா இந்த சம்மரில் பகலில் 25 டிகிரி செல்சியஸும் நைட்டில் 16 டிகிரி செல்சியஸ் அந்த ரேஞ்சு தான் இருக்கும். இங்கே மரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கொடைக்கானலை விட கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் என்னங்க, புதுசாக ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, இந்த கொழுக்குமலைக்கு ஒரு விசிட்டை போட்டுற வேண்டியதானே. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.